அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் இஸ்முல் இஷாராவை பற்றி சுட்டுப்பெயர்கள் சுட்டி காட்டி சொல்கிற பெயர் சொற்களை பற்றி பார்த்து வருகிறோம். எதுக்கு பார்க்குறோம் என்றால், இவைகள்லாம் மப்புனி, அது மாறாது, தில்கண்டு தான் இருக்கும் என்று பார்த்துட்டோம். அந்த இஸ்முல் இஷாராவில் ஒருத்தங்க சுட்டி காட்டினதுனால எப்படி சுட்டி காட்டுறாங்கன்னு கேட்டால், ஹாதாண்டு வரக்கூடியதெல்லாம் கரீபுக்கு உள்ளது, ஹாதா இல்லாமல் வரக்கூடியது தாக்கங்கிறது நடுத்தரமாக உள்ளது, தாலிக்கங்கிறது தூரமாக உள்ளதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை நமக்கு சுட்டி காட்டியிருந்தாங்க. அது தவறது. ஹாதாங்கிறதுல தூரம் கிட்டங்கிற டாப்பிக்கெலாம் வராது. தான்னு சொன்னால் தா மட்டும் சொன்னால் அது கிட்ட, தாக்கன்னு சொன்னால் கொஞ்சம் சுமார், தாலிக்கன்னா தூரம், இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். அவங்க ஒரு இமேஜ் மாதிரி அனுப்பி என்ன செய்கிறாங்க, ஹாதா வந்து கரீபு, தாலிக்க பஈதுன்னு போட்டிருக்கிறாங்கன்னு காட்டினாங்க. அப்படி கிடையாது. ஹாதா ஹாவுலாய்க்கு சொன்னோம்ல, அதே மாதிரி ஹாதாவுக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், குர்ஆனில் இந்த ஹாதா என்பது தூரத்துக்கும் பயன்படுத்தப்படுது, கிட்டையும் பயன்படுத்தப்படுது. பொது ஹாதாங்கிறது இந்த இப்படி கிட்டத்தில் காட்டி சொல்கிறோம்ல, அதுக்கு தான் ஹாதா குர்ஆனில், இப்போ என்ன குர்ஆன்லையோ இலக்கியங்கள்லையோ அது ஒன்றுக்கு தான் பயன்படுத்தப்படுமையானால் அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த கரீபு ஹாதாங்கிறது கிட்ட உள்ளதுக்குன்னு சொல்லணும். இந்த ஹாதாங்கிறதைய இந்த கிட்ட உள்ளதையும் ஹாதாங்கிறாங்க, அதையும் ஹாதாங்கிறாங்க. அப்படி உதாரணங்கள் கிடைத்தால் நம்ம எப்படி விளங்கிக்கிறோன்னு, அருகில் உள்ளதுக்கும் ஹாதா சொல்லலாம், தூரத்தில் உள்ளதுக்கும் ஹாதாங்கிறது சொல்லலாம். அப்படி தான் நம்ம விளங்கிக்கிறணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாவா பண்ணுறாங்க மக்களுக்கு. ஆரம்பத்தில் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, முதல்ல ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், நட்சத்திரத்தை பார்க்குறேன், ரா கௌகபன், நட்சத்திரத்தை பார்த்து காலவர் சொன்னார், ஹாதா ரப்பி, இதுதான் என் இறைவன். எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், அவங்க கல் மண்ணையெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, வெளிச்சம் கூட கிடையாது. அதோடு கம்பேர் பண்ணும்போது நட்சத்திரம் எவ்வளோ பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள படிப்படியாக அந்த தௌஹீது கொண்டு வருவதற்காக வேண்டி துவக்கமாக என்ன செய்கிறாங்கன்னா, நட்சத்திரத்தை, வானத்தில் நட்சத்திரத்தை காட்டி ஹாதா ரப்பி, இதான் என் இறைவன் அப்படிங்கிறார். இந்த ஹாதான்னு அவர் சொன்னார், நட்சத்திரம் கிட்டத்துலையா இருக்குது, நட்சத்திரம் எங்கே இருக்குது, தூரத்தில் உள்ள ஒன்றை சொல்வதற்கு ஹாதாவை பயன்படுத்துகிறார். ஹாதா ரப்பின்னு இப்படி காட்டலை, ஹாதா ரப்பின்னு அப்படி காட்டுறார். அப்போ இந்த ஹாதா வந்து ஹாதான்னா கிட்டத்தில் உள்ளவன்னு சொல்லுவார்களே, ஆனால் அவங்க மேம்போக்கான ஒரு இலக்கணத்திலிருந்து சொல்கிறார்கள். இலக்கணத்தை விதிகளை எப்படி இலக்கணம் எடுக்கணுமோ அப்படி இல்லாமல் படம் போட்டு என்ன செய்கிறாங்க, அந்த சகோதரனை அனுப்பியிருந்தாங்க. அந்த படத்தை வச்சுக்கிட்டு அது விளக்கம் சொல்கிறோம். கேள்வின்னு கேட்டாங்கல்ல, இது ஹாதா ரப்பிங்கிறாங்க. அப்போ நட்சத்திரத்தை சொல்கிறாங்களா, அதே மாதிரி கமர் சந்திரனை பார்க்குறாங்க, ஹாதா ரப்பிங்கிறார் இப்ராஹிம் நபி. தாலிக்கு ரப்பின்னு சொல்லலையில ஹாதா ரப்பிங்கிறார். இப்போ இதுதான் ரப்புனை இந்த கிட்டையாக இருக்குதுண்ணா சந்திரன், அது லட்சக்கணக்கான மைலுக்கு மேலே இருக்கிறது. நட்சத்திரம் அதுக்கு பல லட்சம் மைலுக்கு மேலே இருக்கிறது. அவ்வளோ தொலைவில் உள்ளதை பார்த்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹாதான்னு தானே சொல்கிறாரு. ஹாதாண்டா கிட்ட இல்லை, அது தூரமாகவும் இருக்குது. தூரமாக உள்ளதுக்கும் ஹாதாவை சொல்லலாம். அதே மாதிரி சந்திரனை, சூரியனை பார்த்து விட்டு என்ன செய்கிறாரு, ஷம்ஸை பார்க்குறாரு, சூரியனை பார்த்துட்டு ஹாதா ரப்பிங்கிறார். அப்புறம் ஒன்றும் சரி வராதுங்க, படைச்ச இறைவனை வணங்குவோன்னு சொல்லி அப்படி மாற்றி கொண்டு வந்துடுவார். அது ஒரு விஷயம். நம்ம கிராமருக்கு மட்டும் பேசுவதாக இருந்தால் ஹாதா ரப்பின்னு அவங்க சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஹாதா வந்து கிட்டத்தில் உள்ளதுக்கு வர்ற மாதிரி தூரத்துக்கு வருதில்ல. கிட்டத்தில் உள்ளதுக்கு நம்ம வராதுன்னு சொல்லலை, கிட்டத்தில் உள்ளதுக்கும் சொல்லலாம், தூரத்தில் உள்ளதுக்கும் சொல்லலாம். கிட்டே தூரங்கிறத பிரிக்கிறது எதை வச்சு பிரிக்கணும்னு சொன்னால், வெறும் தா ஜெய்துன் அது கிட்ட, தாக்க ஜெய்துன் ஒரு நடுத்தரம், தாலிக்க செய்தும் தூரம், இப்படித்தான் இருக்குது. தா என்பது தான் கிட்டைக்கு வருமே தவிர ஹாதா என்பது வரும் என்று சில நூல்களில் எழுதியிருந்தாலும் அவங்க வந்து பண்டைய இலக்கியங்களை பார்க்காமல் அவங்க என்ன செய்கிறாங்க, கவனிக்காமல் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னா அது விழுந்துடும், அந்த சட்டங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி வந்து இன்னொரு உதாரணத்தை கூட நீங்கள் பாருங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் வந்து லூத் நபி இப்ராஹிம் நபியும் ஒரு காலத்தில் வாழ்கிறாங்க. இப்ராஹிம் நபியும் லூத் நபியும் ஒரு காலத்தில் வாழ்கிறாங்க. அருகருகே உள்ள சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இவர் ஒரு பகுதியில் அனுப்பப்பட்டிருக்கிறாரு,
அடுத்த ஏரியாவில் வந்து லூத் நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இவர் இந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ இப்ராஹிம் நபிட்ட வந்து அந்த மலக்குமார்கள் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டால், ஒரு நற்செய்தியை சொல்கிறதுக்கு வர்றாங்க. இப்ராஹிம் நபிக்கு வந்து குழந்தை பெறப்போகுதுங்கிற ஒரு நற்செய்தி சொல்வதற்கு வர்றாங்க. வர்றதோட நாங்கள் ஒரு வேலையாக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. என்ன வேலைன்னு கேட்டால், லூத் நபியுடைய ஊர் அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். லூத் நபி இருக்கிறது வேறு ஊர், இப்ராஹிம் நபி இருக்கிறது வேறு ஊர். அந்த ஊர் தான் அவர் நபி, இந்த ஊருக்கு இவர் நபி. அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி அந்த மலக்குகள் என்ன சொன்னாங்கன்னு குரானில் வருது. எப்படி வருது? வலக்கத் ஜாஅத் ருசுலுனா இப்ராஹிம், நம்முடைய தூதர்கள்னால் மலக்குகளை சொல்லப்படுது. நம்முடைய தூதர்கள் வந்து இப்ராஹிம் நபியிடத்தில் பில் புஷ்ரா, நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். நற்செய்தினா அவங்களுக்கு குழந்தை பிறப்போகுதுன்னு ஒரு செய்தி கொடுத்தாங்கல்ல, யாக்கூப் நபி இஸ்ஹாக்கு பிறக்கிறத பற்றி நற்செய்தி. அவர் ருசுலுனா இப்ராஹிமை பில் புஷ்ரா, நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்துட்டு காலு, அவங்க சொன்னாங்க, இன்னா நாங்கள், வானவர்களாகிய நாங்கள், முஹுலிக்கு அகிலி ஹாதிஹில் கரியத்து, இந்த ஊர்வாசிகளை அழிக்கப் போகிறோம். இந்த ஊர்வாசிகளுங்கிறாங்க. இந்த ஊர் அது அந்த ஊரா? இப்ராஹிம் நபி ஊரை அழிக்க போகிறாங்க. இப்ராஹிம் நபி இருக்கிற ஊர் வேற ஊர், லூத் நபி இருக்கிற ஊர் வேற ஊர், அதைத்தான் அழிக்க போகிறாங்க. அதை சொல்லும் பொழுது தூரமாக உள்ளது. இப்ராஹிம் நபி ஊரை அழிக்கிறதா இருந்தால் கிட்டத்தில் உள்ளன்னு அர்த்தம். அழிக்க வந்தது இப்ராஹிம் நபி ஊரையா வேற ஊரையா? வேறு பக்கத்து ஊரை, பக்கத்து ஊராக இருக்கலாம், மாவட்டமாக இருக்கலாம், வேறு ஒரு பகுதியை, வேறு ஒரு பகுதியை அழிக்க வந்திருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அகலி ஹாதிஹில் கரியாங்கிறாங்க. தில்கல் கரியான்னு சொல்லலை, தூரத்துக்குன்னு உள்ள வார்த்தை இருக்குதுல்ல, அதை சொல்லலை. ஹாதிகிங்கிறது வந்து ரெண்டுக்கும் உள்ளதாக இருக்க போய் தான் சொல்கிறாங்க. ஹாதிஹில் கரியத்துக்கு நீங்கள் கிட்டேன்னு போட்டிங்கன்னா இப்ராஹிம் நபி ஊரை தான் அழிச்சாங்கன்னு ஆயிரும். இப்ராஹிம் நபியுடைய ஊர் அழிக்கிறதுக்கு அவங்க வரவே இல்லை, இந்த ஊர் அழிக்கிறதுக்கு வரல, அந்த ஊர் அழிக்க தான் வந்திருக்கிறாங்க. அந்த ஊருங்கிறதுக்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன? ஹாதிஹி. ஹாதாவுடைய பெண்பால் ஹாதிஹி. இந்த ஹாதிஹி வந்தால் கிட்ட, தாலிக்க வந்தால் தூரங்கிறாங்க, அப்படி கிடையாது. ஹாதிஹி என்பது, ஹாதா என்பதெல்லாம் அருக தூரம் என்பதை குறிப்பதற்கு உள்ள சொல்லு இல்லை. அதில் சேர்க்குற லாமும், அது லாமு இல்லாமல் சொல்வது, அதை வச்சு தான் அது கிட்டத்தில் தூரம்னு வரும். அதனால் அகலி ஹாதிஹில் கரியத்தி, இந்த ஊர் என்று அர்த்தம் செய்யாமல் அந்த ஊர் என்று அர்த்தம் செய்யணும். ஏன்னு கேட்டால், அழிக்க வந்தது இப்ராஹிம் நபியுடைய ஊரை இல்லை, அது வேற ஒரு ஊரை. என்ன அகலஹா லாலிமூன், அந்த ஊர்வாசிகள் வந்து அநியாயக்காரர்கள்னு சொல்லிடுறாங்க. அப்போ இப்ராஹிம் நபி கேட்பார், கால இன்னபிஹா லூத்தன், அங்கே லூத்து நபி இருக்கார், அவரை மாளிக்க போகிறேன்னு கேட்பார். கால இன்னபிஹா லூத்தன், அங்கே லூத்து இருக்கிறார அப்படின்னு கேட்டவுடனே, காலு எங்களுக்கு தெரியாது, அவரை காப்பாற்றிடுவோம், அவரை காப்பாற்றிட்டு மற்றவங்களை அழிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேறு ஊர் தான் அது. வேறு ஊருங்கிறது கிட்டையா தூரமா? நம்ம ஊரை பற்றி பேசுனா இந்த ஊர்னு சொல்லுவோம், பக்கத்து ஊரை பற்றி பேசுனா அந்த ஊர் தானே சொல்லுவோம். நம்ம இருக்கிற ஊரை பற்றியே பேசினால் இந்த ஊர், நீங்கள் அடுத்த ஊரை பற்றி பேசுனீங்கன்னா அந்த ஊர்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த இடத்துல அழிக்க வந்தது இந்த ஊரா அந்த ஊரா? அந்த ஊர். அந்த ஊருக்கு ஹாதிஹி வந்திருக்குத, தூரத்துக்கு வந்திருக்கா இல்லையா? அப்போ தூரத்தில் இருக்கிற சூரியன், தூரத்தில் இருக்கிற சந்திரனையெல்லாம் ஹாதான்னு சொல்கிறாங்க, தூரத்தில் இருக்கிற ஊரை ஹாதிங்கிறாங்க. அதனால் இந்த ஹாதாங்கிறது வந்து கரீபு வயதுங்கிறது கிடையாது. ஹாதா ஹாதிங்கிற இந்த ஹா வந்து போடுறது இருக்குல்ல, அது வந்து பொது, கிட்ட இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க, தூரத்தில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கிறங்க. எப்போ கிட்ட தூரங்கிறது எதை வச்சு வேறுபடுத்துவாங்கன்னு கேட்டால், தா வெறும் தா மட்டும், தாக்கேண்டு காஃபு சேர்க்காம, தாலிக்கேண்டு லாமு காஃபு சேர்க்காம, தா தா ஜெய்துன், இவன் ஜெய்து, இது கிட்ட. தாக்க ஜெய்துன், இந்த அவன் கொஞ்சம் கிட்டதில் நடுத்துவமா, அவன் செய்து, தாலிக்க செய்துன், தோ அவன் செய்து, இதுதான் கரீபு பாயிது முத்தவசித்துக்கு வருதே தவிர ஹாதாங்கிறது எதுக்கு உள்ளது இல்லை, இஸ்மிஷாராக்கு உள்ளது தான். அது பொதுவாக தான் வருகிறது. இலக்கியங்கள்லையும் குரான்லையும் ஹதீஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தில் உள்ளதுக்கும் ஹாதா சொல்லுவாங்க, தூரத்தில் உள்ளதுக்கும் ஹாதா சொல்லுவாங்க. கிட்டத்தில் உள்ளதுக்கும் பெண்பாலாக இருந்தால் ஹாதிகி சொல்லுவாங்க, தூரத்தில் உள்ளதுக்கும் ஹாதிகின்னு சொல்லுவாங்க. அப்போ தூரமாக இருந்தாலும் கிட்டையாக இருந்தாலும் அப்போ ரெண்டுக்கும் அது என்ன செய்யப்படும், பயன்படுத்தக்கூடிய சொல்லுங்கிறத யாபத்தில் வச்சுக்கிறணும். இப்போ அதை முடிச்சிட்டோமா, அடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால், இன்னொரு அந்த இருமைக்கு பார்க்கணும். ஹாதா வந்து பெண்பால் கேச்சா
இருமை பெண்பாலில் இருமைக்கு எப்படி பார்க்குறது என்று கேட்டால் தானி, ஆண்பாலுக்கு தானின்னு சொன்னோம்ல, தாண்டா ஒருமை, ரெண்டாளுக்கு சொல்வதாக இருந்தால் தானி தானிக்க, தானின்னா அது கிட்ட, தானிக்கன்னா தூரம், தானி லக்க லாம் சேர்க்க மாட்டாங்க, தானி தானிக்க அப்படி சொல்லுவாங்க. பெண்பாலுக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு பெண்பாலுக்கு இஷாரா செய்வதாக இருந்தால் என்ன செய்வாங்க, ஹாதிகி சொல்லிடுவாங்க. தூரத்தில் உள்ளது சொல்கிறதா இருந்தால் என்ன செய்வாங்க, தில்கம்பாங்க. இதில் வந்து முத்தவசியத்து நடுவுலாம் கிடையாது, அது ஒன்று தான் அதில் இருக்கிறது. இருமைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தானி. இந்த தானின்னா என்ன, ரெண்டு பெண்கள், இந்த இரு பெண்கள் தானி என்றும் சொல்வார்கள், ஹாத்தானி என்றும் சொல்வார்கள். ஹாதா ஹாதானி ரெண்டு ஆம்பளைக்கு, அப்போ தானி ஹாத்தானி, தானின்னா இரு பெண்கள் அர்த்தம். அந்த வெறும் தானி என்றும் சொல்வார்கள். தானி முஸ்லிமாத்துன், இந்த ரெண்டு பெண்களும் முஸ்லிமானவர்கள். ஹாத்தானி முஸ்லிமாத்துன் அல்லது முஸ்லிம தானி, இந்த ரெண்டு பேரும் முஸ்லிமான பெண்கள்னு சொல்லும் பொழுது தானி என்றும் சொல்வார்கள் அல்லது ஹாத்தானி என்று சொல்வார்கள். ஹாத்தானில் மறு அத்தானி, இந்த இரு பெண்கள். அப்போ இது வந்து இஸ்முல் இஷாராவில் வந்து மொத்தம் என்னென்ன பார்த்துருக்குறோம், ஒன்று தா பார்த்துருக்குறோம். தா என்பதை 3 வடிவமாக பார்க்குறோம். தா ஒன்று, தாக்க ஒன்று, தாளிக்க ஒன்று. தாங்கிறது எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்கும், யார்கிட்ட பேசுகிறதுங்கிறது அதில் குறிப்பு இருக்காது. தாக்க என்பது பேசுகிற ஆளை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். தாக்க தாக்குமா தாக்கும், தாக்கி தாக்குமா தாக்குன்னு. தாளிக்கை என்பதும் ஒரு ஆளுக்கு பேசுனா தாளிக்க, 2 ஆள் நோக்கி பேசுனா தாளிக்குமாண்டு, அதுவும் மாறிக்கிட்டு 6 வடிவம் பெரும்னு வச்சுட்டோம். அது ஒருமை. தானிங்கிறது இருமைக்கு என்னது, தானி. தானி என்பதை ஹாதானி என்றும் சொல்வார்கள், தானிக்க என்றும் சொல்வார்கள். அதில் என்ன செய்ய மாட்டாங்கன்னா நடுவு கிட்ட தூரம்னு பிரிக்கிறது கிடையாது. இருமையில் தானி தான் அல்லது ஹாதானி, தானி சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹாதானின்னு சொல்லுவாங்க. அது இருமை முடிஞ்சிருச்சு. பன்மைக்கு என்ன செய்வாங்க என்று கேட்டால், ஆண்பால் பன்மையாக இருந்தாலும் பெண்பால் பன்மையாக இருந்தாலும் உலாயி ஹா உலாயி, வெறுமனே உலாயின்னு சொல்லலாம், அல்லது ஹாவை சேர்த்து ஹா உலாயின்னு சொல்லலாம். இது அருகே தூரங்கிற கருத்து கிடையாது, பொதுவானது. விளங்குதா? அதே மாதிரி வந்து இந்த உலாய் என்பதில் வந்து சேர்த்துன்னு சொல்லலாம். அதுலேயும் அருகே தூரம்னு கிடையாது, ஒன்று தானே இருக்குது. 3 வகை இருந்தால் தான் இது அருகே தூரம் கிட்டன்னு நீங்கள் சொல்ல முடியும். ஒரு உலாய்க்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒன்று தான், பொது ஒன்று அர்த்தம். இப்போ உலாய் என்பதை உலாய்க்க, உலாய்க்குமா உலாய்க்கும், உலாய்க்கு உலாய்க்குமா உலாய்க்குன்ன எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடுவாங்கன்னா, அது வந்து கிட்ட இருந்தாலும் உலாய்க்கன்னு சொல்லலாம், தூரமாக இருந்தாலும் உலாய்க்கன்னு சொல்லலாம். கிட்ட இருக்கிற ஆண்களுக்கும் உலாய்க்க சொல்லலாம், தூரத்தில் இருக்கிற ஆண்களுக்கும் உலாய்க்க சொல்லலாம், பெண்களுக்கும் சொல்லலாம். இப்போ பன்மை இது வந்து பொது பன்மை, இது பொதுவான பன்மை. இதை நம்ம பார்த்துட்டோமா? அடுத்து என்னது, ஒருமை இருமை பன்மை பார்த்துட்டோம். அப்புறம் பெண்பால் ஒருமையும் பார்த்துட்டோம். திஹி ஹாதிஹி தான் ஜாஸ்தி வரும், நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு என்றைக்காவது வந்தால் பார்த்துக்குருவோம். அதிகமாக வர்றது என்ன, திஹி வரும் அல்ல ஹாதிஹி வரும். இது வந்து ஒருமைக்கு உள்ளது. இதில் வந்து என்ன செய்வாங்கன்னா தில்கன்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. எதுக்கு, யாருக்கு சுட்டி காட்டுறோம் என்பதையும் சேர்த்து சொல்ல விரும்பினான். ஹாதிகின்னு சொன்னால் யார்கிட்ட பேசுகிறோன்னு அது விளங்காது. ஹாதிகின்னா ஒரு ஆள்கிட்ட பேசுகிறானா 2 ஆள்கிட்ட பேசுகிறானான்னு விளங்காது. அப்படி பயன்படுத்துறதுக்கு ஹாதிகி. விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் தில்க தில்குமா தில்கும், தில்கி தில்குமா தில்குன்ன. அப்போ தில்க என்றால் இவள்ன்ற அர்த்தம், ஒரு ஆணுக்கு சுட்டி காட்டுகிறேன். தில்குமா என்றாலும் இவள் என்ற அர்த்தம், 2 ஆணுக்கு சுட்டி காட்டுகிறேன். தில்கும் என்றாலும் இவள் என்றுதான் அர்த்தம், பல ஆண்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். தில்கி என்றாலும் வந்து இவள் என்றுதான் அர்த்தம், எத்தனை பேருக்கு சுட்டி காட்டுறேன், ஒரு பெண்ணுக்கு சுட்டி காட்டுறேன். அப்படி சுட்டி காட்டுற ஆளையும் சேர்த்து சொல்கிறதா இருந்தால் தில்கங்கிற அந்த வகையை போட்டுக்கிற வேண்டியது. யாருக்கு சுட்டி காட்டுறோன்னு சொல்ல விரும்பலைன்னு சொன்னால் ஹாதிகி மட்டும் சொல்ல வேண்டியது. இதில் கரீபு பை இதெல்லாம் இருக்கிறது ஒன்று தானே இருக்குது. கரீபு பை இதெல்லாம் கிடையாது, கிட்ட தூரம்லாம் கிடையாது. அப்படி கிடையாட்டி பொது ஒன்று வச்சுக்கிறணும். இது முடிஞ்சிருச்சா, ஹாதிகி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இருமை. இருமை என்ன, தானி ஹாதானி, தானி ஹாத்தானி அல்லது தானிக்க. தானி ஹாத்தானின்று தானின்னு இருக்குல்ல, அதில் ஹாத்தானின்று போட்டாலும் தானின்று போட்டாலும்
இவ்விரு பெண்கள், இவ்விருவர் பெண்களை நோக்கி சொல்கிறது. இதையே நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க என்பதையும் சேர்த்து விளக்க விரும்பினீர்களே ஆனால் தானிக்க, தானிக்குமா, தானிக்கும், தானிக்கி, தானிக்குமா, தானிக்குன்ன. தானிக்கன்னா இவ்விரு பெண்களை பற்றி உனக்கு சுட்டி காட்டுறேன்னு அர்த்தம். தானிக்கண்டா இவ்விரு பெண்கள்னு அர்த்தம். யாரை நோக்கி பேசுகிறான்? ஒரு ஆம்பளை நோக்கி பேசுகிறான்னு அர்த்தம். தானிக்குமா என்றால் இவ்விரு பெண்கள்னு தான் அர்த்தம், 2 பேரை நோக்கி பேசுகிறான். தானிக்கும் என்றால் இவ்விரு பெண்கள் தான் அர்த்தம், பல ஆண்களை நோக்கி சுட்டி காட்டுகிறான். தானிக்கி என்று சொன்னால் இரு பெண்கள் தான் அர்த்தம், ஒரு பெண்ணுக்கு அதை சுட்டி காட்டுகிறான். பேசப்படுற ஆள் ஒரு பெண்ணாக இருக்குது. இப்படிங்கிறதை சேர்த்து சொல்ல விரும்பினால் அதை சொல்லுங்கள். இல்லை யார்கிட்டங்கிறது தேவையில்லைன்னா என்ன செய்யுங்க, அதை விட்டுற வேண்டியதான். இது ஒரு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இருமைக்கு அப்புறம் பன்மை. பெண்பால் பன்மை தனியாக கிடையாது, 2 பொது உண்டோம். பெண்பால் பன்மைக்கு உலாயி தான், ஆண்பால் பன்மைக்கு உலாயி தான். பெண்பால் பன்மைக்கு ஹா உலாயி, ஆண்பால் பன்மைக்கு ஹா உலாயி. பெண்பால் பன்மைக்கு உலாயிக்க, ஆண்பால் பன்மைக்கு உலாயிக்க. அதனால் 6 வகை முடிச்சாச்சு. இஸ்முல் இஷாரா முடிச்சாச்சு. இது எல்லாமே என்னது? இது மபுனி. ஆனால் அந்த இருமை எங்கேயுமே மபுனி ஆகாது. எந்த மௌசூலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி என்ன செய்யாது, லமீர் மட்டும்தான் அப்படி இருமையிலே அப்படி இருக்கும். அதில் அருமையில் ஹுமாண்டா அது ஹுமா தான், அது மாறாது. மௌசூலில் இருமையாக இருந்தால் அல்லதானி அல்லதைனின்னு மாறிக்கிறோம். அதே மாதிரி இதில் ஹாதானி ஹாதைனி, ஹாதானின்னு ரஃபோ செய்யும்போது, ஹாதைனி நசபு ஜர் செய்யும்போது, ஹாத்தானி ஹாத்தைனி நசபு ஜர் இருக்குது. அதே மாதிரி தானிக்க தைனிக்க, தானிக்கண்டா ரஃபா, தைனிக்கண்டா நசபு ஜர்ரு. அது மாதிரி தானிக்க, தானிக்க தானிக்குமா அது ரஃபா, தைனிக்க தைனிக்குமான்னா அது நசபு ஜர்ரு. அப்போ இருமை லமீரை தவிர எந்த இருமையாக இருந்தாலும் சரி, மபுனியுடைய இருமையாக இருந்தாலும் சரி உடஞ்சி போயிடும், ஏறாப்பு வந்துடும். அதனால் இந்த ஹாத்தானிங்கிறது அது மட்டும் மபுனி, அது மட்டும் மோரபு, பாக்கியெல்லாம் அது மபுனி, அது முடிஞ்சு விட்டது. அடுத்ததாக இந்த தானி தான் பார்த்தது. தானிக்கைங்கிறது இருக்குல்ல, இந்த தானிக்கை என்பது பெண்பால் இருமைக்கு உள்ளது. இதில் என்ன அர்த்தம்னா 6க்கும் ஒரே அர்த்தம் தான். இந்த 6க்கு என்ன அர்த்தம்? ஒரே அர்த்தம். என்னது? இவ்விரு பெண்கள், 2 பொம்பளையை பற்றி பேசுகிறோம். தானிக்க தானிக்குமா தானிக்கும், தானிக்கு தானிக்குமா தானிக்கும்னா இவ்விரு பெண்கள். இவ்விரு பெண்களுக்கு எத்தனை வார்த்தை என்று கேட்டால், நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? ஒரு ஆம்புள்கிட்ட பேசுனீங்கன்னா தானிக்க, 2 ஆம்பளைகிட்ட அந்த ஒரு 2 பெண்களை பற்றி சுட்டி காட்டினா தானிக்குமா. பல ஆண்கள்கிட்ட 2 பெண்களை பற்றி பேசுவதாக இருந்தால் தானிக்கும். இப்படி யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களையும் சேர்த்து சொல்கிறதுனால தான் இப்படி 6 வடிவம் வருதே தவிர அர்த்தம் 6க்கும் ஒரே அர்த்தம் இவ்விரு பெண்கள். இது முடிஞ்சிருச்சு. இதையே நசபு ஜர்ரு செய்கிறதா இருந்தால் தைனிக்க, இன்ன தைனிக்க, இன்னன்னு போட்டிங்க, இன்ன நசபு செய்யும்ல, இன்ன தைனிக்க, இன்ன தைனிக்க. அப்போ நான் பார்த்தேன், தைனிக்கல் மர்அத்தைனி, அந்த 2 பெண்களையும் பார்த்தேன் அப்படின்னு தைனிக்கன்னு வந்துடும் நசபு செய்யும்போது. இது இருமையில் மட்டும் வந்துடுது. அப்போ இஸ்முல் இஷாராவுடைய மேட்ரு முடிஞ்சிருச்சு. அடுத்தது இஸ்முல் இஷாராவுடைய இதெல்லாம் ஆட்களையும் பொருள்களையும் குறிக்கிறது இருக்குல்ல, அதே மாதிரி இஸ்முல் இஷாராவில் இடத்தை குறிக்கிறதுக்கு ஒரு இஸ்முல் இஷாரா இருக்குது. இடத்தை குறிக்கிற என்னது? இங்கே அங்கேங்கிறோம்ல, அது இஷாரா தானே. ஆளை குறிக்கிறது இல்லை. இங்கே உட்காரு, இங்கே தான் வச்சேன், பேனா எங்கடா வச்சேன்னு கேட்டால் என்ன செய்வோம்? இங்கே தான் வச்சேன். அப்போ இங்கேன்னு நம்ம எதை குறிக்கிறோம்? ஒரு பர்டிகுலர் இடத்த சுட்டி காட்டி பேசுகிறோம். இங்கே அங்கே 2 தான். இங்கே என்ன கிட்ட, அங்கே என்ன தூரம். தமிழில் அரபியில் 2க்கும் 1 தான், வழங்குதா? அப்போ ஹுனா, ஹுனாண்டா என்னது? இங்கே. ஹுனான்னு போட்டிங்கன்னா இங்கே. ஹா ஹுனா அது ஒன்று தான், ஹா சேர்த்துக்கிறது. ஹுனா என்பதில் ஹாவை சேர்த்து ஹா ஹுனா என்றும் சொல்லலாம், வெறுமனே ஹுனா என்றும் சொல்லலாம். அப்போ ஹுனா ஹா ஹுனா. அப்போ இந்த மாதிரியான ஒரு பயன்பாடு என்ன செய்யுது இருக்குது இடத்துக்கு. அப்போ ஹுனான்னு ஒரு இடத்த பற்றி பேசுகிறாருந்தா என்ன செய்யுது? இஜ்லிஸ் ஹுனாக்க, இஜ்லிஸ் ஹா ஹுனா, இங்கே உட்காரு அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த இடத்துல உட்காருன்னு அர்த்தம். அப்போ ஹுனா என்பதும் ஹா ஹுனா ஆண்பால் பண்பாடெலாம் வராதில்ல இதில் இடத்துல இருமையெல்லாம் வரப்போகுது, ஒன்று தான். அதை ஆளை குறிக்கும் போது தான் என்ன செய்யும்? ஆண்பால் பெண்பால் இருமை பன்மையெல்லாம் வரும்.
இடத்துல வந்து இடத்துல ஆண் இடம் பெண் இடம்டா இருக்குது இல்லை. அதனால் இடத்த சுட்டி காட்டினா ஒன்று தான், இங்கே அவ்வளோதான். அப்போ இங்கேன்னு ஒரு சொல் இருக்கிறதுனால அதில் இருமை கிருமை அதெல்லாம் வந்து வராது. அதனால் ஹா ஹுனா தான். அப்போ இஜ்லிஸ் ஹுனா, இஜ்லிஸ் ஹா ஹுனா, இங்கே ரெண்டு ஒரே அர்த்தம் தான். இஜ்லிஸ் ஹுனாண்டாலும் சரி. இதில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஹுனாவுடைய மட்டும் ஹுனாக்கண்டு காஃபு சேர்ப்பாங்க, ஹுனாலிக்கை என்றும் சேர்ப்பார்கள். ஹுனாவோட கா சேர்க்கறது ஹுனாக்க. அப்படி காஃபு எப்போ சேர்ப்பாங்க? நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் என்பதையும் சேர்த்து விளக்க விரும்பினால் ஹுனாக்க, இங்கே, ஹுனாக்குமா, இங்கே, ஹுனாக்கும், எல்லாம் அதே அர்த்தம் தான். ஆனால் என்னத்துக்கு இப்படி ஆக்குறாங்கன்னு கேட்டால், இங்கேன்னு யார்கிட்ட நான் சொல்கிறேன்? ஒரு ஆம்பளைட்டு சொல்லியிருக்கிறேன் ஹுனாக்க, ஹுனாக்குமா. இங்கேன்னு நான் சொல்கிறேன், யாருக்கு சொல்கிறேன்? 2 ஆணுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ முன்னாடி உள்ள ஆளை எத்தனை பேர்கிட்ட பேசுகிறோம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த காஃபை சேர்த்து ஹுனாக்கன்னு சொல்வார்கள், லாமையும் சேர்த்து ஹுனாலிக்கன்னு சொல்வார்கள். ஹுனாலிக்க ஜக்கரியா ரப்பஹு, இங்கு தான் ஜக்கரியா தன்னுடைய இறைவனிடத்தில் துவா செய்தார் அப்படின்னு குர்ஆனிலே வரும். அந்த ஹுனாவோட ஹுனாக்க என்றும் சொல்லலாம், ஹுனாலிக்க என்றும் சொல்லலாம். ஹுனாக்கன்னு சொன்னால் கொஞ்சம் கிட்ட, ஹுனாலிக்கன்னா தூரம். அதில் மட்டும் இப்படி வச்சுருக்குது, இங்கே அங்கேன்னு வந்திருக்குது. வெறுமனே ஹுனா என்று சொன்னால் அது வந்து 2க்கும் உள்ளது தான். வெறுமனே ஹுனானா என்னது? இங்கே உள்ளதுக்கும் ஹுனாங்கலாம், அங்கே உள்ளது ஹுனாங்கலாம். நீங்கள் இங்கே அங்கேன்னு பிரித்து பார்க்குறதா இருந்தால் இதில் 2 விதமான சொல் வருதான்னு நீங்கள் பார்க்கணும். ஹுனாவில் அப்படி வருது, ஹுனாக்கன்னு வருகிறது, ஹுனாலிக்கன்னு வருகிறது. அப்போ ஏன் 2 சொல்கிறாங்க? 2 சொன்னால் 2க்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. அப்போ இதை வந்து ஹுனாக்க என்று சொல்வது கொஞ்சம் கிட்டத்தில் இருக்கணும், ஹுனாலிக்கை என்பது கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும். அப்போ இங்கே அங்கேன்ற வேண்டியது. கிட்ட உள்ளதுக்கு அர்த்தம் இங்கே, தூரத்தில் உள்ளதுக்கு அங்கேன்ற வேண்டியது. இப்படி ஒரு பயன்பாடு இடத்துக்கு இருக்கிறது. இடத்தை சுட்டுவதற்காக வேண்டி ஹுனாண்டு ஒரு சொல் இருக்கிறது. அதே மாதிரி ஹுனாக்க இருக்கிறது. இந்த தாவ் ஹுனாலிக்க சுபூரா, அங்கே அழிவை அவர்கள் அழைப்பார்கள், ஹுனாலிக்கன்னு வருதுல, அப்படின்னு வருது, ஹுனாக்கன்னு வரும். அதுக்கடுத்து வந்து சம்ம, சம்ம ஜெய்துன், அந்த இடத்தில் ஜெயித் இருக்கிறான். சம்ம என்பது வந்து அங்கே என்று இஸ்முல் இஷாராவில் இடத்தை குறிக்கிறதுக்கு வரும் இந்த 2 சொற்கள். இது எல்லாமே என்ன செய்யும்? அப்படி மாறாமல் அப்படி ஒரு மபுனியாக தான் வரும். சரியா? இதோட இஸ்முல் இஷாராவுடைய விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இஸ்முல் இஷாராவுக்கு அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்துக்கு நம்ம போயிடும். அதாவது மபுனி பார்த்தோம். மபுனியில் வந்து மபுனின்னா கடைசியில் மாற்றம் வராத சொற்கள். அதில் முதலாவது வகையாக நம்ம பார்த்தது லமீர், லமீருடைய எல்லா வகையும் பார்த்துட்டோம். 2வது பார்த்தது மௌசூல், எல்லாம் பார்த்து இந்த மாவு மட்டும் விடுபட்டு இருந்துச்சு, அதையும் சேர்த்துட்டோமா, மௌசூலையும் முடித்தாச்சு. அடுத்ததாக வந்து இப்போ பார்த்தோம்ல இஸ்முல் இஷாரா, அதுவும் மபுனி, தசனியாவை தவிர, இருமையை தவிர எல்லாமே மபுனின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து முரக்கபாத்துன்னு ஒன்று இருக்குது. முரக்கபாத், முரக்கபுங்கிறது வந்து முரக்கபுடா என்னன்னு கேட்டால், ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையோடு சேர்க்கறதுக்கு பேர் முரக்கப். அந்த முரக்கப்பு வந்து பல வகை இருக்கிறது. நம்ம வந்து அந்த பல வகையில் வந்து நம்ம எந்த வகையை பேச போகிறோம், மபுனி வகையை பேச போகிறோம்னு சொன்னால் அதை பிரித்து அறியறதா இருந்தால் முரக்கப்பில் எத்தனை வகை இருக்குதுன்னு விளங்கிக்கணும். முரக்கப்புன்னு சொன்னால் ஜெய்துன்னு சொல்கிறோம். இது முரக்கப்புன்னா இணைக்கப்பட்டது. முரக்கப்புங்கிற வார்த்தை ரக்கப்பண்டா இணைத்தான், முரக்கப்புண்டா இணைக்கப்பட்டது. இணைத்தல் என்றால் எத்தனை வேணும்? குறைஞ்ச 2 வேணும்ல. ஒன்றே ஒன்று வச்சு இணைக்கப்பட்டதுமா? இணைக்கப்பட்டதுன்னு சொன்னாலே குறைஞ்சது 2 வேணும், 3, 4, 5, 10 கூட இருக்கலாம். அப்போ இணைக்கப்பட்டதுங்கிற ஒரு சொல் வர்றதுனால ஒரு சொல்லை இன்னொரு சொல்லை இணைக்குவோம்ல, பல வகையில் இணைக்குவோம். மொத்தம் 6 வகையாக இணைக்குவோம். எப்படி இணைக்குவோம் என்று கேட்டால், உதாரணமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இணைக்கிறதுன்னு கேட்டால் ஜும்லா, வாக்கியமாக இணைத்தல் ஒரு வகை. வாக்கியமாக இணைக்கிறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு எழுவாய் ஒரு பயனிலை அர்த்தம் வந்துடும். ஜா ஜெய்துன், ஜெய்துன் ஆலிமுன், ஜெய்துங்கிறதையும் ஆலிமை இணைக்கிறோம். எப்படி இணைக்கிறோம்? ஜெய்துங்கிறத எழுவாய் ஆக்குகிறோம், ஆலிமுன்கிறத பயனிலை ஆக்குகிறோம். ஒரு சென்டென்ஸ் வந்துருச்சு, அர்த்தம் வந்துருச்சு, முழுமையான அர்த்தம் வந்துவிடும். ஜெய்து ஆலிமுன், முப்ததா கபர் இருக்குல்ல, அது வாக்கியம். அதே மாதிரி ஃபெல் ஃபாயில் இருக்குல்ல, இந்த இருக்குது ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான், இது ஒரு வாக்கியம் தானே.
ஜெயிது வந்தான்ங்கிற ஒரு மெசேஜ் கிடைக்குதா இல்லையா? ஜெயிது வந்தான்றோடு என்ன செய்யலாம், வாயை மூடிக்கிடலாம், அதோடு நிப்பாட்டிக்கிடலாம். ஒருத்தன் வழங்குறது விளங்கிக்கிடுவான். அப்போ ஜா ஜெயிதுன்னு சொன்னால் அதில் ஒரு நியூஸ் மெசேஜ் இருக்கிறது, ஃபேல் ஃபாயிலாக இருக்கும். அதே மாதிரி லூரிப ஜெயிதுன், ஜெயிது அடிக்கப்பட்டான், ஃபேலும் நாய்பு ஃபாயிலாக இருக்குது, இதெல்லாம் படிச்சுட்டோம். அதே மாதிரி ஜெயிதுன் ஆலிமுன், ஜெயிது ஆலிமாக இருக்கிறான், முப்ததா கபரு. காண ஜெயிதுன் ஆலிமுன், ஜெயிது ஆலிமாக ஆகிவிட்டான், இதுவும் ஒரு கருத்தை தருதில்ல. அதே மாதிரி மா ஜெயிதுன் சாலிகன், ஜெயிது நல்லவன் இல்லை. அப்போ இன்ன ஜெயிதன் லாலிமுன், ஜெயிது அநியாயக்காரன். லா ரஜுல ஃபித்தாரி, வீட்டில் யாருமே இல்லை. இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு எழுவாயாகவும் பயனுடையாகவும் வந்து ஒரு முழு அர்த்தத்தை தருகிறது, ஒரு சென்டென்ஸை தருகிறது. இதுக்கு இந்த தர்கீபுக்கு பேர் என்னென்னு கேட்டால் தர்கீபை இஸ்னாதின்னு சொல்லுவாங்க. இஸ்னாதின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை முழுமை பெறும் வகையில் தர்கீபு சேர்க்குதல், வாக்கியம் என்ற அடிப்படையில் சேர்க்கு. இது வாக்கியமாயிரும். இந்த இந்த தர்கீபை நம்ம பேசலை. இந்த தர்கீபுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இந்த தர்கீபு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. என்ன பார்த்தோம்? ஃபேல் ஃபாயில் பார்த்தோம், முப்ததா கபர் பார்த்தோம், இன்ன வந்தால் என்ன செய் வாக்கியத்தில் வரும்னு பார்த்தோம், காணவை பார்த்தோம், மாலா அதெல்லாம் பார்த்தோம். இதுகள்லாம் என்ன செய்ய முடியாது, ஒரு சென்டென்ஸில் வரும். ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு அர்த்தத்தை முழு அர்த்தத்தை தந்துவிடும். அதாவது ஜெயிது நல்லவன், ஒரு முழு அர்த்தம் வந்துருச்சு. அதே நேரத்தில் வந்து இன்னொரு இணைப்பு இருக்கிறது. என்ன இணைப்புன்னு கேட்டால் அறகுறையான இணைப்பு. எப்படி? ஜெயிதுடைய கித்தாப்புங்கிறோம், ஜெயிதை கொண்டே கித்தாப்பில் சேர்க்குறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது. அதில் ஏதாச்சும் இது ஜெயிதுடைய கித்தாப்புன்னா மெசேஜ் இருக்குது. ஒரு இதை காட்டி இது ஜெயிதுடைய கித்தாப்புன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா ஜெயிதுடைய கித்தாப்புன்னா என்ன அடுத்து என்ன சொல்ல போகிற எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஜெயிது ஆலிம்னா எதிர்பார்க்க மாட்டான். ஓ ஜெயிது ஆலிமா, ஓகே, ஜெயிது நல்லவன் ஆகிட்டான், ஓகே ஓகே அப்படின்னு அவன் அந்த செய்தி புரிஞ்சுக்கிறான். ஆனால் வெறுமனே 2 வார்த்தை போட்டு இவன் என்னுடைய பேனாங்கிறோம். இப்படி இது என்னுடைய பேனான்னா சென்டென்ஸ். சும்மா என்னுடைய பேனான்னா உன்னுடைய பேனா என்னப்பா உடஞ்சிருச்சா, காணா போச்சா, விலை கூட்டினதுங்கிறியா, என்ன சொல்ல வர்ற மெசேஜை நம்ம வைக்கலை. ஒரு சொல்லுதான் என்னுடைய பேனான்னு ஒரு 70 தான் சொல்லியிருக்கிறோம், பயனிலை வரவே இல்லை. அப்போ அந்த வாக்கியம் முழுமை பெறல. இப்படி சேர்க்கறதுக்கு பேர் தர்கீபை இலாஃபின்னு சொல்லுவாங்க. இலாஃபி என்று சொன்னால் ஒரு முழு அர்த்தம் தராத வகையில் உடைமைங்கிற அர்த்தத்தை தருகிற வகையில் வந்து சேர்க்கறதுக்கு பேர் என்னது? இலாஃபத். ஜும்லா என்கிற அடிப்படையில் சேர்க்குதல்னு ஒரு வகை. ஜும்லான வாக்கியம் அது எதெல்லாம் வாக்கியமாகும்? ஒரு ஃபேலு ஃபாயில் வாக்கியமாயிரும், ஒரு முப்ததா ஒரு ஹபர் வாக்கியமாயிரும், ஒரு மஜ்ஹூலான ஃபேலு ஒரு நாயிபு ஃபாயில் அடிக்கப்பட்டான் வாக்கியமாயிரும், அல்லது நாக்கிஸான ஃபேல் இருக்கிற காண சார அதில் சேர்ந்து வரக்கூடிய வாக்கியம் காண செய்துன்னு ஆலிமன் அது ஒரு வாக்கியமாகி போயிடும். அது மாதிரி இன்ன அதனுடைய வகை இருக்குல்ல, இன்ன செய்தன் ஆலிமுன் அதுலேயும் ஒரு சென்டென்ஸ் முழுமையாக அமைஞ்சிரும். அதே மாதிரி மா செய்துன் சாலிஹன் மாலான்னு வருதில்ல, அதில் வரும்போது ஒரு வாக்கியம் வரும். இதுகளெல்லாம் ஒரு வாக்கியம் ஜும்லா என்கிற அடிப்படையில், ஜும்லத்துன் வாக்கியம் என்கிற அடிப்படையில் உள்ள ஒரு தர்கீப். இதில் அறிந்து கொள்ள ஒரு விஷயம் இல்லை, முதல்ல படிச்சுட்டோம். 2வது தர்கீப் என்னன்னு கேட்டால் 2 வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. 2 வார்த்தை சேர்த்தாலும் அதில் ஒரு மெசேஜ் இருக்காது. ஜெய்துரை பேனான்னா என்ன, ஜெய்துரை பேனா என்ன, உண்மை இல்லை. என்னுடைய முகம் அப்படின்னு மட்டும் நிறுத்த முடியுமா? உன்னுடைய முகம் என்ன, உன்னுடைய முகத்தை என்ன செய்ய சொல்கிற, அது செய்தி சொல்லணும். அப்போ இப்படி வராமல் உன்னுடைய மட்டும் சொல்லி 2 வார்த்தை சேர்த்தம் என்று சொன்னால் அது இலாஃபத்து என்கிற தர்கீப். அது தர்கீப்னா இணைப்பு. இலாஃபத்து என்கிற ஒரு இணைப்பு. 2க்கு மத்தியில் என்ன இணைப்பு இருக்குது? இது அவனுக்கு உடையதுங்கிற ஒரு இணைப்பு இருக்குது. அதை பற்றி உள்ள மெசேஜ் என்ன, ஒரு மெசேஜும் இல்லை. இந்த தர்கீபுக்கு பேர் என்னது? தர்கீபை இலாஃபின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக கிதாபு தில்மீதி, தில்மீதுண்டா மாணவன், மாணவனின் புத்தகம். மாணவனின் புத்தகம் என்பது 2ஐயும் இணைச்சி தான் இருக்கிறோம். இணைச்சி இருந்தாலும் அது வாக்கியமாகலை. எப்போ வாக்கியமாகும்? தில்மீதுடைய கிதாபு வந்து ஹாதா, இதுதாங்க முத்துதா போடணும். ஹாதா கிதாபு தில்மீதி, கிதாபு தில்மீதி மஃப்கூதுன், மாணவனுடைய கிதாபு வந்து காணா போச்சு இப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, இப்போ தான் வாக்கியமாகும். மாணவனின் புத்தகம்னு மட்டும் சொன்னால் வாக்கியம் இல்லை. மாணவனின் புத்தகம் கிழிந்து விட்டது, மாணவன் புத்தகம் தொலைந்து விட்டது, மாணவனின் புத்தகம் விலை கூடினது, மாணவனுடைய புத்தகம் வந்து விலை கம்மியானது, மாணவனுடைய புத்தகம் பழசு
மாணவனுடைய பொறுத்த புதுசுன்னு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, ஏதாவது ஒன்று சொன்னால் தான் அது வாக்கியமாகுமே தவிர இதை மட்டும் சொன்னால் வாக்கியமாகாது. ஆனால் இணைப்பு இருக்குது. என்ன இணைப்பு இருக்குது? உடைமையை காட்டுகிற இலாபத்துங்கிற ஒரு இணைப்பு இருக்குது. ஹாத்தமு ஃபில்லத்தின், வெள்ளி மோதிரம். ஹாத்தமு ஃபில்லத்தின்னா வெள்ளி மோதிரம், வெள்ளியாலான மோதிரம். அது மட்டும் சொன்னால் அர்த்தம் வருமா? இது வெள்ளியான மோதிரம்னு சொல்லுங்கள், அல்ல அது வெள்ளி மோதிரம்னு சொல்லுங்கள். வெள்ளி மோதிரம் காணா போச்சுன்னு சொல்லுங்கள், வெள்ளி மோதிரம் வந்து அழகாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சொல்லணும், வாக்கியமாகலை. இதெல்லாம் இலாபத்துடைய இணைப்பு, இது ஒரு வகை. அதே மாதிரி சௌமுன் நகாரி, பகல் நோன்பு. பகல் நோன்பு என்னது? ஒன்றுமில்லை, ஏதாவது ஒன்று சொல்லணும். பகல் நோன்பு கடமை, பகலில் நோன்பு நோற்பது கடமைன்னு ஏதாவது ஒன்று சேர்த்தா தான் அது வாக்கியமாக வரும். இது ஒரு வகை இருக்குது. தர்கீபில் வாக்கியம் என்கிற சென்டென்ஸுங்கிற வகையில் தர்கீபு செய்கிறது ஒன்று இருக்கிறது. அடுத்து என்ன இருக்குன்னா, இலாபத்து வகையில் ஒன்றோடு ஒன்றை கோர்ப்பது, அது ஒரு வகை இருக்கிறது. நம்ம அதையும் பார்க்கல, அதெல்லாம் பார்த்து முடித்தது. ஒரு சம்மந்தமில்லாத ஒரு தர்கீப் இருக்கிறது, அதை பார்க்குறதுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். எத்தனை வகையான தர்கீப் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், நம்ம எந்த தர்கீபுக்காக வேண்டி, இந்த மப்புனிக்கு தானே பேசுகிறோம், எந்த தர்கீபுக்காக வேண்டி நம்ம பேசுகிறோமோ அதுக்கு வருவதற்கு முன்னாடி வார்த்தைக்கும் மத்தியில் உள்ள இணைப்பு எத்தனை வகையிலலாம் இருக்கிறது அதை அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். 2 வகை அறிஞ்சிருக்கோம் இது வரைக்கும். என்ன அறிஞ்சிருக்கிறோம்? ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தையை சேர்க்கும் பொழுது ஃபுல் அர்த்தம் முழுமை பெற்றுவிட்டால் அது வாக்கியம் என்கிற அடிப்படையிலான இணைப்பு. அர்த்தம் முழுமை பெறல, உடைமைங்கிறதை காட்டுகிறது என்று இருந்தால் அது இலாபத்து வகையிலான இணைப்பு. இன்னும் சில இணைப்புகள் இருக்கிறது, அதை பார்த்து நம்ம எந்த இணைப்புக்காக இந்த பாடம் பார்க்குறோமோ அதை கடைசியாக பார்ப்போம். சொல்லாமல்